Good morning student. இன்னைக்கு நம்ம 10th சயின்ஸில் நர்வஸ் சிஸ்டம் லெசனில் ஆல்ரெடி நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான் பார்த்துட்டோம். இன்றைக்கி பார்க்க போகிறது ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிரெயின் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். அதாவது நம்ம பாடியில் இருக்கிற நர்வஸ் சிஸ்டத்தோட ஒவ்வொரு பார்ட்ஸை பற்றி நம்ம செப்பரேட்டாக பார்க்க போகிறோம். நம்ம ஹியூமன் நர்வஸ் சிஸ்டம் இது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ். அதாவது கோர்ஸ் ஆஃப் இவல்யூஷனில் பார்த்திங்கன்னா மற்ற அனிமல்ஸை விட நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறோம். எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து திங்க் பண்ணுறது, ஒரு ஆக்ஷன் எடுக்கிறது எல்லாமே வந்து நம்மளோட வெல் டெவலப்ட் நர்வஸ் சிஸ்டத்தினால. இப்போ இந்த ஹியூமன் நர்வஸ் சிஸ்டம் பார்த்திங்கன்னா இது வந்து 3 நர்வஸ் சிஸ்டமாக டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்கு. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம். ஒவ்வொரு நர்வஸ் சிஸ்டம் எதை இன்க்ளூட் பண்ணியிருக்குன்னா, இப்போ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் பார்த்திங்கன்னா பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு, பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் பார்த்திங்கன்னா பிரெயினுக்கும் ஸ்பைனல் கார்டுக்கும் கனெக்ட் ஆகிற நர்வ்ஸ். அடுத்தது ஆட்டோனாமஸ் நர்வஸ் சிஸ்டம் பார்த்திங்கன்னா சிம்பத்தட்டிக், பேராசிம்பத்தட்டிக் நர்வ்ஸ். இதுதான் வந்து இந்த நர்வஸ் சிஸ்டத்தில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ். இப்போ 3 டைப் நர்வஸ் சிஸ்டத்தில் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் இட் இன்க்ளூட்ஸ் பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்ட். பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் இதில் பார்த்திங்கன்னா நர்வ்ஸ் விச் கனெக்ட் த பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்ட். பிரெயினையும் ஸ்பைனல் கார்டையும் கனெக்ட் பண்ணுற நர்வ்ஸ் இருக்குது. ஆட்டோனாமஸ் நர்வஸ் சிஸ்டத்தில் பார்த்திங்கன்னா சிம்பத்தட்டிக், பேராசிம்பத்தட்டிக் நர்வ்ஸ் இருக்குது. இப்போ பிரெயினும் ஸ்பைனல் கார்டும் பார்த்திங்கன்னா பிரெயினும் ஸ்பைனல் கார்டும் பார்த்திங்கன்னா டெலிகேட் வைட்டல் ஸ்ட்ரக்சர். ரெண்டுமே இட் இஸ் வெல் ப்ரொடெக்டட் இன் போனி கேவிட்டிஸ். இப்போ பிரெயின் பார்த்திங்கன்னா ஸ்கல்லுக்குள்ளேயும், ஸ்பைனல் கார்டு பார்த்திங்கன்னா வெர்டிப்ரல் காலத்துக்குள்ளேயும் ரொம்ப சேஃபாக வைக்கப்பட்டிருக்கு. இப்போ பிரெயின் வந்து இட் இஸ் த கண்ட்ரோலிங் சென்டர் ஆஃப் ஆல் பாடி ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்கிறோம். த பிரெயின் இஸ் கவர்ட் பை 3 டிஷ்யூ மெம்பரேன். அதை வந்து மெனிஞ்சஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து பயா மேட்டர், அராக்கினாய்ட் மெம்பரேன், டியூரா மேட்டர். இப்போ இந்த டியூரா மேட்டருங்கிறது பார்த்திங்கன்னா இட் இஸ் அவுட்டர் மோஸ்ட் திக் ஃபைப்ரஸ் மெம்பரேன். அராக்கினாய்டு மெம்பரேன்கிறது மிடில் தின் வாஸ்குலர் மெம்பரேன். பயா மேட்டருங்கிறது டெலிகேட் ரிச் மெம்பரேன், ரிச்லி சப்ளைட் வித் பிளட். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிரெயின் பார்த்திங்கன்னா நம்ம ஹியூமன் பிரெயின் பார்த்திங்கன்னா 3 மெயின் பார்ட்ஸ்னால டிவைட் ஆகிருக்கு. ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின் அண்ட் ஹைண்ட் பிரெயின். எல்லோரும் இந்த பிரெயின் ஸ்ட்ரக்சரை நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட் டயக்ராம் ஃபார் யுவர் போர்டு எக்ஸாம். போர்டு எக்ஸாமில் கண்டிப்பாக இந்த டயக்ராம் உங்களுக்கு கேட்பாங்க. இப்போ இந்த 4 பிரெயினில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செரிப்ரம். அதாவது செரிப்ரம் தான் வந்து லார்ஜஸ்ட் போர்ஷன் ஆஃப் த பிரெயின். இந்த செரிப்ரம் பார்த்திங்கன்னா லாங்கிடியூடினலாக, அதாவது நம்ம வகுடு எடுக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா 2ஆக டிவைட் ஆகுது. அதை வந்து 2 செரிப்ரல் ஹெமிஸ்பியர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இந்த 2 செரிப்ரல் ஹெமிஸ்பியருமே ஒரு ஃபைபர்ஸ், நர்வ் ஃபைபர்ஸ்னால கனெக்ட் ஆகிருக்கு. அதை வந்து கார்பஸ் கெலோசம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த அவுட்டர் போர்ஷன் ஆஃப் செரிப்ரல் ஹெமிஸ்பியரில் பார்த்திங்கன்னா கிரே மேட்டரில் ஆகிருக்குது. அது வந்து செரிப்ரல் கார்டெக்ஸ். இன்னர் டீப் பார்ட் பார்த்திங்கன்னா இது வந்து ஒயிட் மேட்டர்னால் ஆகிருக்குது. அது வந்து செரிப்ரல் மெடுல்லா. கார்டெக்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி ஃபோல்டட், அதாவது ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா மேடு பள்ளமாக இருக்கும். அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், கைரை அண்ட் சல்சைன்னு சொல்லுவோம். இது வந்து அது அதோட சல்சையோட வேலை என்னன்னு பார்த்திங்கன்னா இட் இன்க்ரீசஸ் த சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ ஒவ்வொரு செரிப்ரல் ஹெமிஸ்பியர் பார்த்திங்கன்னா ஒரு 4 இம்பார்ட்டன்ட் லோபாக டிவைட் ஆகிருக்கு. அது வந்து ஃப்ரான்டல் லோப், பெரைட்டல் லோப், டெம்பரல் லோப் அண்ட் ஆக்சிபிட்டல் லோப். இந்த லோப்ஸை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஓவரால் இதை வந்து செரிப்ரல் லோப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு லோபுக்குமே ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம செரிப்ரம் இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திங்கிங், இன்டெலிஜென்ஸ், கான்ஷியஸ்னஸ், மெமரி, அதாவது நம்ம படித்தது எல்லாம் மனசுக்குள்ளே பதிய வச்சுக்கிறது, இமேஜினேஷன், காரணம் கற்பிக்கிறது, இந்த மாதிரி ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு லோப் செய்யும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தெலாமஸ் இருக்குது. தெலாமஸ் இட் இஸ் ப்ரெசன்ட் இன் த சென்டர் ஆஃப் த, இட் இஸ் ஆல்சோ கண்ட்ரோலிங் சென்டர் ஃபார் த மோஸ்ட் சிக்னலிங். இப்போ ஹைப்போதெலாமஸ் பார்த்திங்கன்னா தெலாமஸ்க்கு கீழே இருக்குது. இது வந்து நம்ம பாடியில் வந்து இன்வாலண்ட்ரி ஃபங்க்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுது.
அதாவது நம்ம பாடியில் வந்து 2 டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, வாலண்ட்ரி அண்ட் இன்வாலண்ட்ரி. வாலண்ட்ரி அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளாக விருப்பப்பட்டு ஒரு செய்கிற வேலை. இன்வாலண்ட்ரி நம்ம விரும்பினாலும் விரும்பலைனாலும் இந்த வேலைகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் தாகம் எடுக்கிறது, தூக்கம் வர்றது, ஸ்வெட் ஆகிறது, அதே மாதிரி கோபம், பயம், இந்த வாட்டர் பேலன்ஸ், பிளட் ப்ரெஷர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இன்வாலண்ட்ரி ஃபங்க்ஷன். இந்த இன்வாலண்ட்ரி ஃபங்க்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது நம்மளோட ஹைப்போதலாமஸ். இது வந்து நம்ம பாடியோட தெர்மோ ரெகுலேட்டரி சென்டராகவும் இருக்குது. அதாவது நம்ம பாடியோட டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுறதாகவும் இருக்குது. இது வந்து ஆன்டீரியர் பிட்யூட்ரி கிளாண்ட்லேருந்து இது வந்து இம்பார்ட்டன்ட் லிங்க் பிட்வீன் த நர்வஸ் சிஸ்டம். அதாவது நம்ம நர்வஸ் சிஸ்டத்துக்கும் எண்டோக்ரைன் சிஸ்டத்தையும் கனெக்ட் பண்ணுற ஒரு லிங்காகவும் இது வந்து செயல்படுது. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குற டாபிக் வந்து மிட் பிரெயின். இது வந்து தெலாமஸ்க்கும் ஹைண்ட் பிரெயினுக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்குது. இதோட டார்ஷல் போர்ஷன் பார்த்திங்கன்னா இட் இஸ் கால்ட் கார்போரா குவாட்ரிஜெமினா. இது வந்து நம்மளோட ஆடிட்டரி ஃபங்க்ஷன்ஸ், அதாவது ஹியரிங் ஃபங்க்ஷன்ஸை இது வந்து கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ ஹைண்ட் பிரெயின் பார்த்திங்கன்னா இட் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் 3 பார்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ், நேம்லி செரிபெல்லம், பான்ஸ், மெடுல்லா ஆப்லாங்கேட்டா. இப்போ இந்த செரிபெல்லம் பார்த்திங்கன்னா நம்ம சிறு மூளை அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணுதுன்னா நம்ம பாடியோட வாலண்ட்ரி மூமெண்ட்ஸை இட் இஸ் கண்ட்ரோலிங் அவர் பாடி வாலண்ட்ரி மூமெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பான்ஸ். பான்ஸுங்கிறது ஒரு லாட்டின் வேர்ட், அதாவது நர்வ் ஃபைபர்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணுது, நம்ம செரிபெல்லத்தையும் மிட் பிரெயினையும் செரிப்ரத்தையும் இது கனெக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்ட் இஸ் மெடுல்லா ஆப்லாங்கேட்டா. இட் இஸ் த போஸ்டீரியர் மோஸ்ட் பார்ட் ஆஃப் த பிரெயின். அதாவது இது என்ன பண்ணுதுன்னா நம்மளோட ஸ்பைனல் கார்டை வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பிரெயினோட கனெக்ட் பண்ணுது. இட் ஹேஸ் கார்டியாக் சென்டர்ஸ். கார்டியாக் அப்படின்னாலே நம்மளோட ஹார்ட்டுக்கு கனெக்ட் ஆகிறது. ரெஸ்பிரேட்டரி சென்டர்ஸ், வேசோமோட்டார் சென்டர்ஸ் அண்ட் கண்ட்ரோல் ஹார்ட் பீட், ரெஸ்பிரேஷன், கான்ட்ராக்ஷன்ஸ் ஆஃப் பிளட் வெசல்ஸ். இதை எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறது மெடுல்லா ஆப்லாங்கேட்டா தான். அதே மாதிரி இட் ரெகுலேட்ஸ் வாமிட்டிங் அண்ட் சலைவேஷன். டேப்லர் காலத்தில் பார்த்திங்கன்னா ஓவரால் ஒவ்வொரு பார்ட்டோட ஃபங்க்ஷனும் செப்பரேட்டாக இருக்குது. இதை வந்து நல்லா நீங்கள் படித்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து ஸ்பைனல் கார்ட். இப்போ ஸ்பைனல் கார்ட் பார்த்திங்கன்னா ஒரு சிலிண்ட்ரிக்கல் ராட் லைக் ஸ்ட்ரக்சர் இஸ் ப்ரெசன்ட் இன்சைட் த வெர்டிபிரல் காலம். இது வந்து இதோட முக்கியமான வேலை என்ன பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பை சான்ஸ் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஹாட்டான பொருளை வந்து தொட நேர்ந்ததுன்னா நம்ம என்ன பண்ணோம், ஆட்டோமேட்டிக்காக நம்ம கையை வந்து பின்னால் இழுத்துருவோம். இது வந்து வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடக்கும். இதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த ஸ்பைனல் கார்டோட வேலை. இந்த ஸ்பைனல் கார்டு பார்த்திங்கன்னா நம்ம வெர்டிபிரல் காலத்துக்குள்ளே ரொம்ப சேஃபாக இருக்குது. இந்த ஸ்பைனல் கார்டில் வந்து இட் இஸ் ஃப்ளூயிட் ஃபில்டு கேவிட்டி இருக்குது. அதுக்கு பேர் வந்து சென்ட்ரல் கெனால். அதாவது இந்த ஸ்பைனல் கார்டில் இந்த கிரே மேட்டர் வந்து ஒரு ஹெச் ஷேப்பில் இருக்கும். அந்த அப்பர் எண்டை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், போஸ்டீரியர் ஹார்ன்ஸ்ன்னு சொல்லுவோம். லோயர் எண்டை வந்து நம்ம ஆன்டீரியன்ஸ் ஹார்ன்ஸ்ன்னு சொல்லுவோம். இதில் வந்து பண்டில் ஆஃப் ஃபைபர்ஸ் இருக்குது. இந்த ஃபைபர்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ஆன்டீரியர் ஹார்னுக்கும் வென்ட்ரல் ஆர் எஃபரண்ட் ரூட் இதை ரெண்டையும் இது வந்து கனெக்ட் பண்ணுது. இந்த 2 ரூட்டையுமே ஜாயின் பண்ணுறது இந்த ஸ்பைனல் நர்வ்ஸ் தான். ஒயிட் மேட்டர் வந்து எக்ஸ்டர்னலாக பண்டில் ஆஃப் நர்வ் ட்ராக்டை வந்து இது இருக்குது. இந்த ஸ்பைனல் கார்டு என்ன பண்ணுதுன்னா சென்சரி மோட்டார் இம்பல்ஸை வந்து பிரெயினுக்கும் மசில்ஸுக்கும் கண்டக்ட் பண்ணுறது தான் இந்த ஸ்பைனல் கார்டோட முக்கியமான ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பைனல் கார்டு. பார்த்திங்கன்னா எப்படி இந்த ஸ்பைனல் கார்டில் செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் இருக்கு இல்லையா, அதாவது நம்ம பிரெயின் பார்த்திங்கன்னா இட் இஸ் சஸ்பெண்டட் இன் அ ஸ்பெஷல் ஃப்ளூயிட் கால் செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட். அதோட வேலை என்ன அப்படின்னா நம்ம பிரெயினை வந்து எலக்ட்ரிக் ஷாக்கில் இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் இதோட வேலை. இட் ஆக்ட் அஸ் ஷாக் அப்சார்பிங் ஃப்ளூயிட் அண்ட் ப்ரொடெக்ட்ஸ் த பிரெயின் ஃப்ரம் டேமேஜ். நம்ம பிரெயினை வந்து டேமேஜிலிருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது இதோட வேலை. அது மட்டும் இல்லாமல் இட் சப்ளை நியூட்ரியன்ஸ் டு த பிரெயின். அதாவது நம்ம பிரெயினுக்கு தேவையான நியூட்ரியஸையும் இது சப்ளை பண்ணுது. இது வந்து நம்ம பிரெயின்லேருந்து வேஸ்ட்டை ரிமூவ் பண்ணி வெளியே அனுப்புறது இதோட வேலை தான். இட் இஸ் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் மெயின்டைனிங் அ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். அதாவது நம்ம பிரெயின் வந்து கிரேனியத்துக்குள்ளே, அதாவது கல்லுக்குள்ளே சேஃபாக இருக்குது. அப்போ அந்த ஒரு ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறதும் இந்த செரிப்ரோ ஸ்பைனல்
ஃப்ளூயிடோட பார்க்க போகிற டாபிக் வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனி ரெஸ்பான்ஸ் தட் அக்கர்ஸ் ஆட்டோமேட்டிக்லி விதவுட் கான்ஷியஸ்னஸ், அதாவது நம்மளோட கான்ஷியஸ்னஸ் இல்லாமையே தானாகவே நடக்கிற அந்த ஆக்ஷனுக்கு பேர் தான் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் சொன்ன மாதிரி நீங்கள் வழியில் நடந்து போயிட்டுருக்கீங்க, யாராவது ஒரு சிகரெட் பிடிச்சி அப்படியே போட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக நம்ம லெக்கை அங்கேருந்து எடுத்துருவோம். இது ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். இது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடக்கும். அதாவது நம்ம பாடியில் 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு சென்ஸ் ஆர்கன்ஸ்லேயுமே ரிசப்டார்ஸ் இருக்குது. இந்த ரிசப்டார்ஸ் என்ன பண்ணும், ஒரு இம்பல்ஸை ரிசீவ் பண்ணி அதை என்ன பண்ணும், சென்சரி நியூரான் மூலமாக ஸ்பைனல் கார்டுக்கு அனுப்பும். ஸ்பைனல் கார்டு அங்கேருந்து அந்த மெசேஜை பிரெயினுக்கு அனுப்பும். பிரெயின் மோட்டார் நியூரான்ஸ் மூலமாக அந்த மசில்ஸை கமாண்ட் பண்ணும். அதுதான் நம்ம சொல்கிற ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அப்படின்னு. இப்போ இங்கே கொடுத்துருக்குற பிக்சரில் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்னு கொடுத்துருக்கு. அதாவது when we touch a very hot pan, the stimulus is the heat which is censored by receptors called as heat receptors or thermoreceptors. அதாவது ஒவ்வொரு சென்ஸ் ஆர்கனுக்குமே ஒவ்வொரு டைப் ஆஃப் ரிசப்டார்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஸ்கின்னில் இருக்க இந்த தெர்மோ ரிசப்டார்ஸ் என்ன பண்ணுது, அந்த ஹீட்டை ஐடென்டிஃபை பண்ணி அந்த மெசேஜை அந்த ஸ்டிமுலஸை இது என்ன பண்ணுது, ட்ரிகர் பண்ணுது. இப்போ இந்த சென்சரி நியூரான் எதை பண்ணுது, இதை டிரான்ஸ்மிட் டு த ஸ்பைனல் கார்டு. இப்போ ஸ்பைனல் கார்டு என்ன பண்ணுது, அந்த ஸ்டிமுலஸ் இம்பல்ஸை நம்ம பிரெயினுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுது. இப்போ இந்த மோட்டார் நியூரான்ஸ் கேரி கமாண்ட் ஸ்பைனல் கார்டு. ஃப்ரம் ஸ்பைனல் கார்ட்லேருந்து அந்த கமாண்டை ரிசீவ் பண்ணி நம்மளோட ஆர்ம்ஸுக்கு அனுப்புது. அப்போ மசில்ஸ் இன் அவர் ஆர்ம்ஸ் கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் வி வித்ட்ரா அவர் ஹேண்ட் இம்மீடியட்லி ஃப்ரம் த பேன். உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம், அந்த பேன்லேருந்து நம்ம கையை எடுத்துருவோம். இதில் பார்த்திங்கன்னா மசில் இஸ் அன் எஃபெக்டார் ஆர்கன் விச் ஹேஸ் ரெஸ்பாண்டட் டு த ஹீட். இதுதான் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். இட் இஸ் ஃபார்ம்டு பை த நர்வ்ஸ் அரைசிங் ஃப்ரம் த பிரெயின் அண்ட் த ஸ்பைனல் கார்டு. அதாவது பிரெயினுக்கும் ஸ்பைனல் கார்ட்லேயும் இருக்கிற நர்வ்ஸு தான் நம்ம பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டத்தில் பார்க்குறோம். இப்போ கிரேனியல் நர்வ்ஸ், அதாவது பிரெயினில் இருக்கிற நர்வ்ஸ்க்கு பேர் கிரேனியல் நர்வ்ஸ். டோட்டலாக 12 பேர்ஸ் ஆஃப் கிரேனியல் நர்வ்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்டிக் நர்வ்னா அதாவது நம்மளோட கண்ணில் இருக்குது. சம் ஆர் மோட்டார் நர்வ்ஸ் விச் ஹெல்ப்ஸ் த ரொட்டேஷன் ஆஃப் ஐபால். இப்போ நம்ம ஐபால் எப்படி ரொட்டேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐஸில் இருக்கிற அந்த மோட்டார் நர்வ்ஸ் விச் ஹெல்ப்ஸ் டு ரொட்டேட் த ஐபால். இட் ஆல்சோ இனர்வேட்ஸ் த ஐ மசில்ஸ் ஆஃப் ஐரிஸ் அண்ட் டியர் கிளாண்ட். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் நர்வ்ஸ்னால் ஸ்பைனல் கார்டோட கனெக்ட் ஆகிருக்கிற நர்வ்ஸ் ஸ்பைனல் நர்வ்ஸ். டோட்டலாக 31 பேர்ஸ் ஆஃப் ஸ்பைனல் நர்வ்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்பைனல் நர்வுக்குமே டார்சல் சென்சரி ரூட்டும் வென்ட்ரல் மோட்டார் ரூட்டுமே இருக்குது. இந்த இம்பல்ஸை டைரக்ட் பண்ணுறது இந்த டார்சல் ஸ்பைனல் ரூட் டுவர்ட்ஸ் த ஸ்பைனல் கார்ட். அந்த வென்ட்ரல் ஸ்பைனல் ரூட் அவே ஃப்ரம் த ஸ்பைனல் கார்ட். அதாவது டார்சல் ரூட் ஸ்பைனல் கார்டுக்கு இம்பல்ஸை எடுத்துகிட்டு போகும். வென்ட்ரல் ஸ்பைனல் ரூட்டு ஸ்பைனல் கார்ட்லேருந்து மெசேஜை எடுத்துகிட்டு வரும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், அதாவது லாஸ்ட்டாக நம்ம பார்க்குற இந்த டாபிக் ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம். ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டத்துக்கு இன்னொரு பேர் விசரல் நர்வஸ் சிஸ்டம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் ரெகுலேட்ஸ் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் இன்டர்னல் விசரல் ஆர்கன்ஸ் ஆஃப் அவர் பாடி த்ரூ இட்ஸ் ஆன்டகோனிஸ்டிக்னா ஆப்போசிட் ரியாக்ஷன். அதாவது சிம்பத்தட்டிக்கும் அந்த பேராசிம்பத்தட்டிக் ரெண்டுமே ஆப்போசிட் ரியாக்ஷன். அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஆன்டகோனிஸ்டிக் காம்பனன்ட்ஸ்னு. தே எனேபிள் த பாடி டு பெர்ஃபார்ம் ரேப்பிட் அண்ட் ஸ்பெசிஃபிக் விசரல் ஆக்டிவிட்டீஸ். நம்ம பாடியை நம்ம பாடியில் உள்ள எல்லா விசரல் ஆக்டிவிட்டீஸையும் இது கண்ட்ரோல் பண்ணி நம்ம பாடியை ஒரு ஸ்டெடி ஸ்டேட்டுக்கு மெயின்டைன் பண்ணுது. இட் கண்ட்ரோல்ஸ் த இன்வாலண்ட்ரி ஆஃப் விசரல் ஆர்கன்ஸ். சில ஆர்கன்ஸை நம்ம விசரல் ஆர்கன்ஸ்ன்னு சொல்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, விசரல் ஆர்கன்ஸ் விச் ஆர் நாட் விசிபிள். அதாவது ஒரு சில ஆர்கன்ஸ் நம்ம கண்ணுக்கு தெரியாது. நம்ம பாடிக்குள்ளே இருக்கிற அந்த இம்பார்ட்டன்ட் ஆர்கன்ஸ் விசரல் ஆர்கன்ஸ். அந்த விசரல் ஆர்கன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது இந்த
sympathetic and parasympathetic system.